சாம்பார் பிடிக்காதவங்க கூட இந்த ஸ்டைலில் சாம்பார் வச்சு கொடுத்தா ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்கங்க. அப்படி ஒரு மணக்க உள்ள சாம்பார் தான் இந்த அரைச்சி விட்ட சாம்பார். இன்றைக்கி ரிலாக்ஸ் ரெசிபீஸில் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் வேக வச்சா நல்ல பருப்பு தளர்வாக வெந்திருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால நல்ல தளர்வாகவும் இருக்கும், பொங்கியும் வராது. இப்போ அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. நான் இன்றைக்கி சேர்த்துருக்க அதே ஆர்டரில் தான் நீங்கள் வறுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வறுபடும். எண்ணெய் பத்தாது போல் தோணுச்சுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வரையில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். விதை கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து செவந்து வரணும். கண்டிப்பாக தீயை குறைவாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நம்ம சாம்பாரில் டேரெக்டாக சேர்த்துடலாம். ஒரு 6 காஞ்ச மிளகாய், 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாய் இல்லாட்டி பரவாயில்ல, காஞ்ச மிளகாய் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை நிறைய காரம் சேர்ப்பீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் இந்தளவு வறுபட்டு வந்தாக்கில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கணும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை கப் கிட்டத்தட்ட இருக்கும், இதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ நம்ம தீ வச்சுட்டா நம்ம வறுக்கணும் இல்லை, நம்ம ஏற்கனவே இருக்க சூட்டுலேயே அது வறுபட்டுரும். நல்லா வறுபட்டுட்டு இதை ஆற வச்சு முதல்ல மிக்சியில் திரிச்சிட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ஒரு 5-6 காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக நாட்டுக்காய் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவு டேஸ்ட்டு இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு உரித்து வச்சுக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி தளர்வாக வெந்திருக்கணுங்க. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா சாம்பாரில் சேர்க்கல நல்லா இருக்காது. கரண்டியை வச்சே மசிச்சுக்கோங்க. ஒன்றுக்கு நல்லா 3 கப் 4 கப் தண்ணி வச்சு வேக வச்சா தான் இந்த மாதிரி தளர்வாக கிடைக்கும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளித்து கூட்டிடலாம். நல்ல ஒரு கனமான சட்டியோ இல்லை ப்ரெஷர் பேன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல பொரிஞ்சாக்கில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறைய உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை கட் பண்ண வேண்டாம், முழுசாக சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் வதக்கி விட்டலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சாக்கில் நம்ம மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். மாங்காவை தவிர மற்ற காய்கறியில் சேர்த்துக்கலாம். மாங்காய் ஒரு சொல்லில் உங்களுக்கு குழஞ்சு போயிடுங்க. அதனால் மாங்காவை கடைசியில் தான் சேர்த்துக்கணும். நான் முருங்கைக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இதோட கத்திரிக்காயும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வாழைக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருந்தா உங்களுக்கு கருத்து போகாது. தக்காளி பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளியாக இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாதீங்க, ஓரளவு பர்சாவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். ரொம்ப எண்ணெயில் சுருள வதங்கக்கூடாதுங்க. ஒரு சொல்லு தான் இப்படி வதக்கி விடணும். நான் எப்போதுமே உப்பு புளித்தண்ணி சேர்த்து தான் காய்கறியை வேக விடுவேன். அப்படி வேக விடையில் காய் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி இருக்குது பாருங்கள், அது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா 2 தடவை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மாங்காய் ரொம்ப புளிப்பு இருக்குன்னா நீங்கள் புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி உப்பு புளி போட்டு வேக விடையில் பார்த்தீங்கன்னா காய் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நீங்கள் புளி உப்புலாம் சேர்த்திங்கன்னா காய் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இல்லை ஒரு 2 கப் அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் பாதி வெந்துடும். பாதி வெந்தாக்கிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். அப்போ தான் காயிலையும் உங்களுக்கு காரம் பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம் பாருங்கள், தேங்காய் கடலைப்பருப்புலாம் ரொம்ப கட்டியாக ஆக்கிடும் குழம்ப. அதனால் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாங்காவையும் சேர்த்துடலாம். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா அதிக புளிப்பு இல்லை, அதனால் முதல்லையே புளித்தண்ணி நான் நல்லா தாராளமாக விட்டுட்டேன்.
மாங்காவும் சேர்த்து எல்லா காயும் நல்லா வெந்து வரட்டும். காய் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 150 கிராம் பருப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பருப்பு அரைச்சி விட்ட மசாலா எல்லாம் ஒரு மனம் கொடுக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம்னா நம்ம வறுக்கையிலேயே சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசம் இருக்கும். இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலைக்கு பதிலாக நம்ம கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் முதல்ல தாளிக்காமல் இருந்தால் கடைசியாக தாளித்து கொட்டினா கூட நல்ல ஒரு வாசம் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரச்சாரமாக இருக்கும், கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இது வந்து இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை வந்து நம்ம ரைஸ் வச்சுட்டு இந்த சாம்பார் வச்சு வெறும் வத்தல் வடகம் பொரிச்சு வச்சா கூட போதுங்க. அது விருந்து மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி வச்சு பார்க்கல உங்களுக்கு அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.